தேடுங்கன்னா என்னதை தேடணும்? கொடுப்பேன் 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 கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு பைபிள்ல. அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சு உள்ள சேர்க்கணும். நம்பிக்கையை பெருக்கணும், விசுவாசத்தை பெருக்கணும். நல்லா கவனிங்க, நீங்க வேலை செய்யறதுனால வருமோ இல்லையோ, தேவனிடத்துல கேட்கறதுனால வரும், தேவனை நம்புறதுனால வரும். நீங்க எந்த வழிகளும் வாசல்களும் இல்லாத ஒரு முச்சந்தில நின்றுகிட்டு இருக்கலாம், உதவி செய்ய யாருமே இல்லாம இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நான் சொல்றேன், உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் தருவார், கிடைக்கும், நடக்கும், முடியும்னு சொன்னதெல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறீங்களே, அந்த தைரியம், துணிச்சல் உங்களுக்கு வரணும்னா தேவனுடைய வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா தேவன் உங்களுக்கு தரவல்ல வராரு. தேவன் வழியை திறப்பார், வாசல்களை திறப்பார். யாரோ ஒருத்தருக்கு உங்களை ஞாபகப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னைக்கோ ஒருத்தர் கொடுக்க வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு அந்த நாள்ல டக்குன்னு போடும்படி கர்த்தர் செய்வார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தின் நீர்க்கால்களை திருப்புகிறவர். சொல்லுங்க, திருப்புகிறவர். தேவன் திருப்புவார், தேவன் திருப்புவார். திடீர்னு வருவாங்க, வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு பெரிய தீங்கு இழைச்சிட்டேன், அதுக்கு கைமாறா ஏதாவது செய்யணும்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க. உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னைக்கோ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை அப்படி கைவிட்டிருப்பீங்க, அது திடீர்னு பலன் கொடுத்து உங்க கையில் வந்து நிற்கும். தேவனால முடியும். சத்தமாக தேவனால முடியும். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை தேடணும். கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறா, அதை தேடணும், தேவனை தேடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 100% ஒர்க் பண்ணுங்க, 100% தேவனை தேடுங்க. தேவனையே தாவீது சொல்றார், தேவனையே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பா என்னப்பா ராஜ்யபாரம் பண்றியா, தேவனை முன்னால வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? அவன் சொன்ன, தேவனை தான் முன்னால வச்சிருக்கிறேன், தேவனையே எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தேவன் தேவன் தேவன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், அவரை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தை தேடுவது, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதை செஞ்சா நல்லா வந்துடலாமா, இதை செஞ்சா நல்லா வந்துடலாம், வேற எதையோ செஞ்சா அலைஞ்சு திரிஞ்சு நடக்குதோ இல்லையோ, இதை செஞ்சா நல்லா வந்துடலாம், கடவுளை நம்புனா நல்லா வந்துடலாம், கடவுளை விசுவாசத்தா நல்லா வந்துடலாம், கடவுளை தேடுனா ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர். சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சத்தமா சொல்றீங்களா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. இருக்கிறீங்களா? ஒரு நன்மை குறைவுபடாது. சொல்லுங்க, தலையில கழிச்சு, எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எப்போ? நான் அவரை தேடுறதுனால, அவரை தேடுறதுனால, அவர் வார்த்தையை தேடி நான் பெற்றுக்கொள்றதுனால, அவர் வார்த்தையை தேடி நான் நம்புறதுனால என் வாழ்க்கையில ஒரு நன்மை குறைவு படவே படாது. இருக்கிறீங்களா? ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா நீங்க அவரை தேடுறீங்க, அவர் வார்த்தையை தேடி வாக்கு தத்தங்களை எடுத்து வச்சிட்டீங்க. ஆமென். உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டீங்க. உள்ளம் பெரிய நம்பிக்கை நான் நிரம்பி இருக்கு, பெரிய விசுவாசத்தால் நிரம்பி இருக்கு. அவர் தேடி கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிங்க தெரியுமா? கொடுப்பேன், நடக்கும், முடியும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வாரு. சொல்றமே, செங்கடலை பிளந்திருக்கிறாரு, யோர்தானை பிளந்திருக்கிறாரு, எரிகோவை தரைமட்டமாக்கி இருக்கிறாரு, கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரு, வாக்கு தத்தம் பண்ணி அதில் உண்மை உள்ளவர் அறிந்திருக்கிறாரு, வாக்கு மாறாதவர் அறிந்திருக்கிறாரு. நம்ம இதை தானே பாடுறோம். ஏன் பாடுறோம் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் செய்தவர் எனக்கும் செய்வார். சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் செய்தவர் எனக்கும் செய்வார். அவங்களுக்கு வாக்கு பண்ணவர், அவங்கள உயர்த்தினவர் என்னை உயர்த்த. சொல்லுங்க, என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, எனக்கும் நடக்கும். சொல்லுங்க, எனக்கும் நடக்கும், எனக்கு எல்லாமே நடக்கும், எனக்கு பிரமாதமா நடக்கும். சொல்றீங்களா இல்லையா? ஆமா, பிரமாதமா நடக்கும். நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆண்டு சொல்லிட்டாரு, கவலைப்படாதன்னு சொல்லிட்டா நான் கவலைப்பட மாட்டேன். அவர் தேடுன்னு சொல்லி நான் தேடுவேன், நான் நிச்சயமா பெற்றுக்கொள்வேன். எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லி இருக்கிறாரு, நான் அதை தேடுறேன், தேடுங்கள் அப்பொழுது கண்டு அடைவீர்கள். சொல்லுங்க, கண்டு அடைவீர்கள். அப்படின்னா தேடணும். எதுல? கர்த்தருடைய வார்த்தையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வார்த்தைக்குள்ள இருக்கிற உங்களுக்கான நம்பிக்கைகள், ஆசீர்வாதங்கள், விசுவாசங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.